குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வீடியோ 17ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்லேருந்து ஒரு 8 புக் பேக் 1 மார்க் கவர் ஆகுது. அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிறது நமக்கு கேட்குறாங்க. ப்ளூ கலரை கொடுத்தாவே அது செகண்டரி ஆல்கஹால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த செகண்டரி ஆல்கஹால் இங்கே எது அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் ஏ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். மூணு ஆல்கஹால், அதாவது 3 ஆல்கஹாலில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வந்து எந்த ஆல்கஹால்னு தெரியாதனால ஒரு செகண்டரி ஆல்கஹால் 2 மோல் எடுத்துக்கிட்டோம். 2 மோல் ஆல்கஹாலை சோடியத்தோடு ரியாக்ட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் வந்து சோடியத்தோடு என்ன கொடுக்குது, சோடியம் அல்காக்சைடு கொடுக்குது. ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகுது. இது எவ்வளோ லிபரேட் ஆகுது அப்படின்னா 560 ml வந்து லிபரேட் ஆகுது. இந்த 2 மோல் ஆல்கஹால் வந்து 1 மோல் ஹைட்ரஜனை கொடுக்குறதா வச்சுக்கலாம். இது எதை ஆக்குபை பண்ணுது, 22.4 லிட்டரை வந்து ஆக்குபை பண்ணுது. 273 கெல்வினில் 273 கெல்வினில் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு நம்பர் ஆஃப் மோல் வந்து ஆல்கஹால் கண்டுபிடிக்கணும். 2 மோல் ஆல்கஹால் வந்து 1 மோல் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுது. அப்போ 2 மோல் ஆஃப் ஆல்கஹால் இன்ட்டு 560 ml வந்து லிபரேட்டட் ஹைட்ரஜனு. இப்போ எவ்வளோ லிட்டர் ஆக்குபை பண்ணுது, 22.4 லிட்ரு. அப்போ அதால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஆன்சரு, 0.05 வருதா. இது வந்து நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆல்கஹால். இப்போ நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு நம்பர் ஆஃப் மோலுக்கான ஃபார்முலா என்ன, மாஸ் பை மோலார் மாஸ். நமக்கு நம்பர் ஆஃப் மோல் தெரியும், மாஸ் 3.7 கிராம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரியும். அப்போ மோலார் மாஸ் தான் தெரியாது. அப்போ இதில் மோலார் மாஸும் நம்பர் ஆஃப் மோல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். மோலார் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்னு வரும். மாஸ் எவ்வளோ, 3.7 கிராம் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். அது வந்து நம்பர் ஆஃப் மோல் எவ்வளவு, 0.5. இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் 74 கிராம் வருது. எவ்வளோ வருது, 74 கிராம். அப்போ அந்த 74 கிராம் மோலார் மாஸ் வச்சு நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஆல்கஹாலுக்கு ஈத்தருக்கு இதுதான் ஃபார்முலா, CnH2n + 1 OH. இந்த ஃபார்முலா வச்சு இப்போ ஆல்கஹாலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனைங்கிறது கண்டுபிடிக்கல. 1, கார்பனோட மாசு 12. தென் பார்த்திங்கன்னா இந்த OH இருக்குது. இந்த ஓவில் ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு, ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16, ஹைட்ரஜனோட மாஸ் 1. இப்போ எல்லாம் கூட்டினா 16 + 1 17. இங்கே இதை மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1, 1 × 2n 2n. அப்போ இங்கே ஒரு 12n, மொத்தம் 14n. 14n + 18 வரும், = 74. இப்போ இந்த 18 அந்த பக்கம் போச்சுன்னா 14n, இங்கே n வரும். 14n = 74 - செகண்டரி ஆல்கஹால். ப்ளூ கலரை கொடுக்குறதுங்கிறதுலேருந்து நம்ம செகண்டரி ஆல்கஹாலுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதில் 4 கார்பன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த ஆல்கஹாலை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். பி ஆப்ஷன் இல்லைங்கிறது முன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஆன்சர் வந்து என்னது, அந்த செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இது புரிஞ்சுதுங்களா? காம்பவுண்டை நம்ம மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடோட, அதாவது 2 மோல் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு ட்ரீட் பண்ணும்போது ட்ரெஷரி ஆல்கஹால் வருது. அந்த காம்பவுண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிறது. பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பாருங்கள், மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடை இங்கே என்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மெத்தில் ப்ரொப்பனோயேட்டோடு எடுத்திருக்காங்க. மெத்தில் ப்ரொப்பனோயேட் அப்படிங்கிற காம்பவுண்டோடு எடுக்கும்போது நமக்கு ட்ரெஷரி ஆல்கஹால் இங்கே வந்திருக்குது. அப்போ எப்படி சார் அப்படின்னா, இந்த மெத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நியூக்ளியோபைலாக கன்வெர்ட் ஆகி இந்த மெத்தில் வந்து கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் உடையும், இது O- ஆயிரும். இந்த O- வந்து என்ன பண்ணும், MgBr+ அட்ராக்ட் பண்ணிடும். இப்போ நமக்கு என்ன இன்டர்மீடியேட் கிடைக்கும், CH3 CH2 CCH3 O- MgBr வந்து ஆட் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த OMgBr வந்து இந்த O மேலே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் திரும்ப உள்ளே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த MgBr வந்து இந்த மீத்தாக்சி குரூப்போடு சேர்ந்து MgBrOCH3 வெளியே போயிடும். அப்போ இந்த பாண்ட் உள்ளே ஷிஃப்ட் ஆச்சுன்னா C டபுள் பாண்ட் O இங்கே ஃபார்ம் ஆகும்.
அப்போ இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே எத்தில் இருக்குது. அப்போ எத்தில் மெத்தில் கீட்டோன்னு கிடைக்கும். இதை நம்ம 2 மோல் கிரிக்னாட் ரியேஜன்ட் சொன்னோம் இல்லையா, அப்போ 1 மோல் எடுத்துக்கிட்டோம். இப்போ 2வது மோல் இங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன கிடைக்குன்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஏன்னா இந்த மெத்தில் ஒன்று ஆட் ஆகும். அப்போ இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இது ஏற்கனவே இருந்த மெத்தில், இது இப்போ புதுசாக சேர்ந்த மெத்தில், 2 மெத்தில் ஆல்ரெடி எத்தில் ட்ரெஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ட்ரெஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த காம்பவுண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, சி தான். அப்போ மெத்தில் ப்ரோபனோயேட் தான் ஆன்சர். இது புரிஞ்சதுங்களா? அல்கீனில் வந்து ஹைட்ரோபோரேனேஷன் நடக்குது. ஸோ அதை ஹைட்ரோபோரேனேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஹைட்ரோபோரேஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அல்கைல் போரேன் கிடைக்கும். அந்த அல்கைல் போரேன் ஃபர்தராக ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஒரு ஸ்ட்ராங் பேஸ் முன்னாடி ட்ரீட் ஆகும்போது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ ப்ரைமரி ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இந்த ஏ ஆப்ஷனில் ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது. பி வந்து செகண்டரி ஆல்கஹால். அடுத்தது வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது 2 OH இருக்குது சி ஆப்ஷனில். அப்போ சி வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஒரு OH எண்ட் ஆஃப் தி கார்பனில் தான் இருக்கும். அப்போ இதிலேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா டபுள் பாண்ட் வந்து எண்டில் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல ஆன்டி மார்கோனிக் அப்ரூவலை இதை ஃபாலோ பண்ணும். ஆன்டி மார்கோனிக் அப்ரூவல்னால் என்ன, அதாவது ஒரு இன்கமிங் மாலிகுலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட், அதாவது வாட்டரில் OH மைனஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது எங்கே சேரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஹைட்ரஜன் வச்சுருக்கக்கூடிய ஒலிப்பின் கார்பனோட. அப்போ கம்மியான ஹைட்ரஜன் வச்சுருக்கிற டபுள் பாண்டு கார்பனில் எது ஆட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஸோ ஒரு ஹச்சு போய் ஆட் ஆகும். அப்போ இங்கே OH ஆட் ஆகும். அப்போ இந்த ஹச்சு ஆட் ஆகும்போது இந்த பாண்டு உடஞ்சிரும். இப்படி தான் நமக்கு இந்த பார்ட்டு. ஒரு ரியாக்ஷனில் அல்கீன் எடுத்துக்கிறோம், ஈத்தீன், அதை HOCl போட்டால் ஏ கிடைக்குது. அதை ஃபர்தராக எக்ஸோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தீன் 1,2 டயால், அதாவது எத்திலீன் கிளைக்கால் கிடைக்குது. இது இதில் இப்போ ஏனா ஏ எது, எக்ஸ் எதுன்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னது அல்கீன் எத்திலீன் எடுத்துக்கிறோம். ஸோ அல்கீன் எடுத்துக்கிட்டு அதை HOCl போட்டால் அதாவது குளோரோஹைட்ரின் கிடைக்கும். அதாவது ஒரு சியில் வந்து OHம் இன்னொரு கார்பன் டபுள் பாண்டு உடஞ்சி ஒரு கார்பனில் சிஎலும் சேராகும். குளோரினும் OHம் பக்கத்து கார்பனில் அடிஷ்னல் ரியாக்ஷனில் கிடைச்சது அப்படின்னா ஸோ இதுக்கு பேர் குளோரோஹைட்ரின் பேர். இதை நம்ம ஒரு வீக் பேஸான சோடியம் பைகார்பனேட்டோடு போடும்போது இன்னொரு அதாவது OH கிடைக்கும். அதாவது ஈத்தேன் 1,2 டயால் கிடைக்கும். இந்த காம்பவுண்டு இது வந்து ஏ. அடுத்து எக்ஸுங்கிறது என்னது, சோடியம் பைகார்பனேட். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.